இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாக வேதத்திலிருந்து ஒரு 3 வசனத்தை கூட வாசித்து 4 வசனத்தை வாசித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியத்தை பார்ப்போம். அது லூக்காவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 24, 25, 26, 27 வசனங்கள் இப்படியாக சொல்கிறது. ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷம் 6 மாதம் வானம் அடைபட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டான போது இஸ்ரவேலருக்குள் அநேக விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரப்தா ஊரில் இருந்த ஒரு விதவையினிடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்ற ஒருத்தியினிடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. அல்லாமலும் எலியா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலுக்குள்ளே அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தானாகிய நாகமானை அல்லாமல் அவர்கள் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படி உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஜெப ஆலயத்திலிருந்து எல்லோரும் இவைகளை கேட்டபொழுது கோபம் உண்டானார்கள். ஜெப ஆலயத்திலே ஆண்டவர் அந்த வார்த்தையை அவர்களுக்கு பிரசங்கிக்கிறார். பிரியமானவர்களே, அந்த ஜனங்களை அவருடைய ஜனங்களை பார்த்து இந்த காரியத்தை சொல்லுகிறார். எலியா தீர்க்கதரிசியின் காலத்தில் நடக்கப்பட்டது, நாகமான் காலத்தில் நடக்கப்பட்ட அந்த காரியத்தை ஒரு முன்மாதிரியாக நடந்து முடிந்த காரியத்தை எடுத்துக்காட்டாக அவர் அங்கு சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அங்கு இருக்கிற சபையில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கு என்ன வருது? கோபம் உண்டது. அவரை கொண்டு போய் எங்கேயோ தள்ளி விடுவதற்கு பார்த்தார் என்று கீழே எழுதப்பட்டு இருக்கிறது. ஏன் இதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு சபையில் இதை சொல்ல வேண்டும்? 3 மாதம் எலியா தீர்க்கதரிசியின் காலத்தில் பஞ்சம், மழை வரல, 3 வருஷம் வானம் அடைக்கப்பட்டது, கொடுமையான ஒரு பஞ்சமான ஒரு 3 வருடம் தண்ணி இல்லை, பயிரிடப்படவில்லை, மக்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இஸ்ரவேல் அநேக விதவைகள் இருந்தார்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனால் அங்கு விசேஷமாய் ஒரு இடத்தை சொல்லப்பட்டது. சரபத்தா ஊரில் உள்ள ஒரு விதவியினிடத்திற்கு அனுப்பப்பட்டாலே ஒழிய மற்ற ஒருத்தியினிடத்திற்கும் அவர் அனுப்பப்படவில்லை. ஏன் அனுப்பப்படலை? இஸ்ரவேலுக்குள்ள அநேக பேர் இருந்தார்களே. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல வேற தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதவியின் வீட்டிற்கு அனுப்புவதற்கு ஆண்டவர் சித்தமுள்ளவராக இருந்தார். நம்ம இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். உதவுகிற மனப்பான்மை நம்மகிட்ட இருக்கிறதா? அங்கு தீர்க்கதரிசி அதனுடைய கதை நமக்கு தெரியும். எனக்கு ஒரு அப்பம் சுட்டு கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்றார். அந்த சகோதரி என்ன செய்றா பாருங்க, ஒரு கலசம் ஒரு அடை சுடுவதற்கு எண்ணெயும் மாவு மாத்திரமே இல்லை, வேற ஒன்றும் என்கிட்ட இல்லை, நானும் என் பிள்ளையும் இதை சுட்டு சாப்பிட்டு விட்டு செத்து போவதற்காக ஆயத்தம் பண்ணி 2 விறகு பொறுக்க வருகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ போய் முதல்ல எனக்கு ஒரு அப்பத்தை நீ சுட்டு கொண்டுட்டு வா, அதுக்கப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்றார். அவள்கிட்ட இருக்கிறது அந்த குறிப்பிட்ட ஒரு அப்பந்தான். அதை சாப்பிட்டுட்டு செத்து போகலான்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ எங்கோ ஒரு ஸ்திரீ மரித்து போகக்கூடிய ஒருவரை உயிர்ப்பிப்பதற்கு ஆண்டவர் தீர்க்கதரிசியை அங்கே அனுப்புகிறார். 1. 2வது, அந்த ஸ்திரீயினுடைய குணநலங்களை அறிந்து அனுப்புகிறார். அவள் மரித்து போகிற ஒரு அப்பம் தான் இருக்குது, அதோடு வேற என்கிட்ட ஒன்றும் கிடையாது, அதை சாப்பிட்டா எங்களுக்கு ஜீவன் போயிடுச்சு, அவ்வளோதான் அப்படின்றான். ஆனால் தீர்க்கதரிசி கேட்டது உடனே அவள் மறுமொழியாக அது சொல்றாள், அதுதான் இருக்கு என்கிட்ட, சரி போ ஒரு அப்பத்தை எனக்கு சுட்டு கொண்டு வா, அதுக்கப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொன்னதுமே போய் ஒரு அடையை சுத்து கொண்டு வந்து தீர்க்கதரிசி நாம் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, அப்ப கீழ்ப்படுகிற இருதயம் உள்ள அந்த சகோதரி அங்கே ஏற ஒரு இடத்துல இருந்தா இஸ்ரவேலுக்குள்ள அப்படிப்பட்ட ஆட்கள் இல்லை என்று அங்க சொல்லப்படும். அதனாலதான் அவங்களுக்கு கோபம் வருது. அதே போல இஸ்ரவேல நிறைய குஷ்டரோகிகள் இருந்தாங்களாம். ஆனா அவங்கெல்லாம் குணப்படல. சீரியா தேசத்திலிருந்து வந்த ஒரு நாகமான் என்கிற ஒரு மனிதன் வந்தான், ஆத்துல போய் குளிச்சுட்டு போ அப்படின்னு சொன்னாரு. தீர்க்கதரிசி என்ன செஞ்சான்? சுகம் பெற்றுக் கொண்டான். அப்ப இஸ்ரவேலில் இருக்க ஜனங்கள் ஏன் குணமாக்கப்படவில்லை? ஆண்டவருடைய பிள்ளைகள் ஏன் குணமாக்கப்படவில்லை? இந்த உண்மையான காரியத்தை ஆண்டவர் சொல்லும் பொழுது அங்க ஜெப ஆலயத்தில் அவர்களுக்கு கோபம் உண்டுகிறதை எழுந்திருந்து அவரை
அவர் ஜெப ஆலயத்திலிருந்து எல்லோருக்கும் இவளை கேட்ட பொழுது கோபம் உண்டு. ஒரு தீர்க்கதரிசி உங்க சபைக்கு வந்துட்டார்னா, ஒரு ஊழியக்கார் கடுமையாய் பேசிட்டார், நமக்கு என்ன செய்யுது? கோபம் வருகிறது. என்னைய குறித்து தான் அவர் பேசிட்டாரு. தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை உபயோகித்துக் கொண்டிருக்கிறார், ஆண்டவருடைய சத்தத்தை துணித்துக் கொண்டிருக்கிறார். சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு இருதயம் குத்தப்படுகிறது என்றால், ஒருவேளை அப்படிப்பட்ட காரியம் எனக்குள்ள இருக்கா என்று பார்க்கணும் ஒழிய பேசுகிற ஊழியக்காரரை குற்றப்படுத்தி அவர் மேல் கோபப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. அப்பனா நீங்க ஒன்றும் சீர்பட வேணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதனாலதான் பேசுறார். சபையில ஒரு கடினமான ஒரு வார்த்தை வருது, இருதயம் அதுல பாதிக்கப்படுது. ஐயோ இப்படி பேசுறாரு இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் சொல்லாம அந்த மனுஷன் பேச மாட்டார்ல. ஆண்டவர் சொல்றாரு, கடுமையான வார்த்தையை இங்கே பிரயோகிக்கிறார். யார் யார் உங்களால் உங்களுக்கு ஒரு அர்த்தம் கூட நீங்க அற்புதம் பெற்றுக்கொள்ள முடியலையே. எத்தனை பேர் பலவீனமா இருந்தீங்க, ஏன் உங்களுக்கு சுகம் கிடைக்கல? உங்க சபையில் இருக்கிறவங்களுக்கு சுகம் கொடுக்கல. ஐயா, வேற எங்கோ இருக்க ஒரு மனுஷன் அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு ஆசீர்வாதமாய் மாறிவிட்டானே, அவனுக்குள்ள இருக்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள இல்லையே. இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார் பிரியமானவர்களே. மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் நம்ம அப்படி நம்ம சபைக்குள்ள நம்ம ஆண்டவரை அறிந்து கொண்ட பிள்ளைகளுக்குள்ள கொடுக்கிற மனப்பான்மை இருக்கிறதா? உதவுகிற மனப்பான்மை இருக்கிறதா? கீழ்ப்படுகிற மனப்பான்மை இருக்கிறதா? ஏதோ ஒரு ஊருக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசி அனுப்புற, அங்க போய் அந்த ஒரு விதவையின் வீட்டில் அந்த ஒரு அப்பம் தான் இருக்கு, அது அற்புதம் நடக்கிறது, அடுத்து 2வது பயங்கரமான அற்புதங்கள் நடக்கிறது. ஆனா கொடுப்பதற்கு மனமுள்ள ஒருத்தி அங்க இருக்கிறதை ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறார் பிரியமானவர்களே. அதே போல உங்களுக்கு வியாதியில நீங்க வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க, இஸ்ரவேல்ல தேவன் உண்டு என்று அறிந்திருக்கிறீங்க, ஆனா ஒருவனை நீங்க சுகம் பெறல. சீரியா தேசத்திலிருந்து ஒருத்தன் வந்தான், அவன் அற்புதத்தை பெற்றுக்கொண்டு போய்விட்டானே. அப்போ உங்க விசுவாசத்துல உங்க விசுவாசம் எப்படி இருக்கிறது? விசுவாசம் இல்லாதபடி ஒருவனும் என்ன செய்ய முடியாது? கர்த்தரிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, கர்த்தரை தரிசிக்க முடியாது. அப்ப நாகமானுக்குள்ள இருந்த விசுவாசம் இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட இல்ல, கர்த்தருடைய பிள்ளைகிட்ட இல்ல, ஆண்டவரை அறிந்து கொண்டவர்கள்ட்ட இல்ல என்று சொல்லி ஆண்டவர் இந்த காரியத்தை என்ன செய்றார்? ஆலயத்துல தான் அதை பிரசங்கிக்கிறார். அப்ப ஆலயத்துல அநேகர் உண்டு, அங்கு பலவீனப்பட்டவர்கள் உண்டு, வறுமையில இருக்கக்கூடிய மக்கள் உண்டு. ஆனா அவங்க வருவாங்க போவாங்க, வருவாங்க போவாங்க. விசுவாசம் சுத்தமா இல்லை. ஆண்டவரை அறிந்து கொண்ட அந்த 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 அறிந்திருக்கிறார்கள், ஆனால் கண்கள் கட்டப்பட்டு இருக்கிறது. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை மறந்து போய்விட்டார்கள். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாங்க, அற்புதத்தை நீ பெற்றுக்கொள்ளும் போத உன் இருதயத்தை நீ தர அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஆண்டவரை அறிந்து கொண்டவர்கள், கிறிஸ்தவர்கள் என்று பேர் பெருமையை பேசிக்கொண்டு இருக்கிறவர்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதது காரணம் ஏன்? மற்றவங்களுக்கு இருக்கக்கூடிய விசுவாசம் நமக்கு இல்லை. உங்களை ஏன் ஆண்டவர் உயர்த்த முடியல? உங்களுக்கு கூட இருக்கிற குணநலங்களை அவர் அறிந்திருக்கிறார் பிரியமானவர். என்னுடைய குணநலங்களை அவர் அறிந்திருக்கிறார். அப்ப நம்ம எவ்வளவு மாற வேண்டும் என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்க முடிய ஆண்டவர் உங்களோடு என்னோடு பேசுகிறார். ஒருவேளை இதுல நம்ம குறைச்சல் உள்ளவர்களை நாம் காணப்பட்டோமே, ஆண்டவர் உங்களோடு இதுல பேசி இருந்தார். ஆனால் ஏன் அற்புதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியல? எங்கோ இருக்கிற ஒரு மனுஷன் அற்புதத்தை பெற்றுக்கொண்டானே, ஏன் நான் பெற்றுக்கொள்ள முடியல? ஏன் எங்ககிட்ட ஆண்டவர் இந்த காரியத்தை உதவி செய்ய சொல்லல? வேறு ஒரு இடத்துல போய் உதவி செய்யும்படி அனுப்பினாரே. புரிந்து கொள்ளும்படிய ஆண்டவர் விரும்புகிறார். கண்களை மூடுவோம், செபிப்போம். அன்பின் தகப்பனே, உதவுகிற மனப்பான்மையும் கர்த்தர் மேல் விசுவாசத்தையும் எங்களுக்கு வர்த்திக்க செய்வீராக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.